அழகான ஆளுடா இப்ப அடிச்சாலே கோலுடா துடிப்பான தோளுடா இப்ப துப்பறிவ பாருடா 8 புள்ளி கோலத்துல மொத்த புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா மெயிலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா சொன்னதை செய்வான் செய்வத சொல்வா இவன தெரியாதா ஸ்டார்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா கை கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு மாதவா மாதவா மணி பார்க்க மாதவா 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 மணி பார்க்க மாதவா. சாமி, ஒரு வார விரதத்துல நான் 2 நாள் எப்படியோ கடந்துட்டேன். மீதி 5 நாளும் எந்த தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா கிடக்க நீதான் சாமி அருள் புரியணும். என் மருமக வருத்தப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, மனசால கூட இந்த மாமியார் அவ திட்டக்கூடாது. இப்படி ஒரு மாமியார் நமக்கு கிடைச்சிருக்காளேன்னு அவ அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போகணும், ரொம்ப பெருமைப்படணும். மொத்தத்துல அவகிட்ட நான் நல்ல பேர் எடுக்கணும். அது உன் கையில தான் சாமி இருக்கு. என்னையா என்ன? ஹலோ பண்டி பாய், எங்க இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம்? அப்படியே செவிலு பிஞ்சிரும். எதுக்காக நீ ஏன் பின்னாடி நடந்து வர? அதாங்க எப்போது பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி கத்துக்கிட்டு இருக்க நீங்க. ஆனா இப்போ சாந்த சுரூபியா அமைதியின் திருவுருவமா மாறி உங்க மருமகளுக்கு ஒரு வேலைக்காரியை விட கேவலமா பணிவிட பண்றீங்களே, அதுக்கு காரணம் என்ன? அவசியம் உனக்கு சொல்லணுமா? நான் அவசியமா தெரிஞ்சுக்கணுமே. உத வாங்காம ஓடி போயிடு, நான் எதையும் சொல்ல மாட்டேன். பண்டி பாய் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விஷயம் சொல்லிடுங்க, இல்லன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். சொல்ல முடியாதியா? என்ன ஏன் நோனுக்கு சொன்ன விரதம் பலிக்காது. விரதமா? என்ன விரதம்? ஹலோ, விரதம்னு இப்ப நீங்க தானே சொன்னீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் வந்து விரோதம்னு சொன்னேன். விரோதமா? உங்களுக்கு யார் கூட விரோதம்? உன் கூட தான். என் கூட எப்ப விரோதம்? இப்பதான், இந்த நிமிஷம் தான். நீ விடாம என்கிட்ட காரணம் கேப்ப, நான் உன்னை அப்புறம் அடிப்பேன். அப்போ நமக்குள்ள விரோதம் வரும்ல, அத தாயா சொன்னேன். பண்டி பாய், நீங்க எதையோ சொல்லிட்டு எதையோ சொல்லி எதையோ சமாளிக்கிறீங்க. உண்மையான காரணத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. சொல்ல முடியாதியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ. அப்படின்னா நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கொண்டே விடுவேன். பறிச்ச அப்பா வரேன், நானும் வரேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. எங்கம்மா போகணும்? சாமியார் படம் போ. கௌசல்யா, உன் அத்தை அறிவாளி, புத்திசாலி, அவங்களுக்கு நிறைய மூளை இருக்கு, ஏகப்பட்ட பிரெயின் இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான் சார். எல்லாம் ஒண்ணுதான். எதுக்காக இத்தனை வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க? ஐயோ, நீங்க போன விஷயம் என்னாச்சு அத முதல்ல சொல்லுங்க. அந்த விஷயத்தை ஏன் கேக்குற? பண்டைபா விஷயத்தை தெரிஞ்சுக்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணேனா, நான் ஃபாலோ பண்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு. சார், விஷயம் நீ இப்படி சுத்துனீங்க அப்படியே அந்த செடியை பிடிங்க உங்க மாண்டிய உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஸ்ட்ரைட்டா விஷயத்தை சொல்லுங்க. கௌசல்யா, நேத்துக்கு சுடுதண்ணி வச்சு தரேன்னு உங்க அத்தை கிச்சனுக்குள்ள போனாங்க இல்லையா, அங்க நின்னுகிட்டு நீயும் நானும் பேசுறத ஒட்டு கேட்டிருக்காங்க. அதனால நான் அவங்கள ஃபாலோ பண்ற விஷயத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? இது என்ன கேள்வி? அவங்க அலர்ட்டா போயிருக்காங்க, அதனால கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்ச உடனே நீங்க பயந்து ஓடி வந்துட்டீங்களா? நான் என்ன அவ்வளவு கோழையா? தெரிஞ்சாலும் போச்சு பரவாயில்லைன்னு டைரக்டா போய் அப்ரோச் பண்ணி கேட்டுட்டேன் காரணத்தை. சொல்லி இருக்க மாட்டாங்களே. கரெக்ட். கால்ல விடாத குறையா கெஞ்சினேன், அப்பவும் சொல்லல. ஐயோ, அவங்கதான் ஏதோ சதி வேலை பண்றாங்கல்ல, அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்றாங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா பேச்சு வாக்குல ஒரு விஷயத்தை உளறிட்டாங்க. என்ன விஷயம்? அவங்க ஒரு விரதம் இருக்காங்க, அதுக்காகத்தான் இப்படி பணிவா நடந்துக்கிறாங்க நான் நினைக்கிறேன். விரதமா? எதுக்கு விரதம் இருக்காங்க? அதானே தெரியல. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு நல்ல மருமக கிடைக்கிறதுக்காக விரதம் இருக்காங்களோ? இல்ல இல்ல இல்ல,
பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விருதம் இருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். நமக்கு ஏற்கனவே அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அந்த மாதிரி மட்டும் நடந்துச்சு, அவங்களை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். எதுக்கு 2 வேளை? நேர ஜெயிலுக்கு போயிட வேண்டியதுதானே? ஓஹோ, கொலை பண்ணாம ஜெயிலுக்கு போக முடியாது இல்ல? குலோத்துங்கன் சார், கேனத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் என்னன்னு விஷயத்தை சொல்லுங்க. உங்க அத்தை ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டாங்க. நீங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சு அவங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதானே? பண்ணிருப்பேன், ஆனா போற அவசரத்துல பர்ஸ் எடுத்துக்காம போயிட்டேன். ஆட்டோவுக்கு கொடுக்க பணம் இல்லையே. டென்ஷன் ஆகாத, அங்கேயும் ஒரு குழு கண்டுபிடிச்சேன். உங்க அத்தை ஆட்டோ ஏறும்போது சாமியார் படம் போப்பான்னு சொன்னாங்க. சாமியார் படமா? அது எங்க இருக்கு? ஐயோ, இந்த ஏரியாவுல நிறைய இடத்துல சாமியார் மடம் இருக்கு. ஆனா சாமியார் இருக்க மாட்டாங்க, மடமும் இருக்காது. சாமியார் மடம்னு பேர் மட்டும் இருக்கும். உங்களை போய் நான் நம்பணும் பாருங்க. நீங்களும் மாமி மாதிரியே சொதப்புறீங்களே சார். ஆளுங்களை பிடிச்ச மறுபடியும் என்னையும் மாமியும் கம்பேர் பண்ணாத. உன் அத்தைக்குள்ள புதஞ்சிருக்க ரகசியத்தை சீக்கிரமே கண்டுபிடிச்சு உன்னை வந்து மீட் பண்றேன். நான் வரேன். முக்கியம். அத்தை எதுக்கு விரதம் இருக்கு? விரதம் இருந்தா ஒண்ணு சாப்பிட மாட்டாங்க, இல்லன்னா பேச மாட்டாங்க. ஆனா இது ரெண்டுத்தையுமே செய்தே நம்மள வேற விழுந்து 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 கவனிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு நாமளே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். சாப்பாடு இருக்கு, சாம்பார் இருக்கு, பொரியல் இருக்கு, தட்டு இருக்கு. நமக்காக தான் வெயிட் பண்ணுது. எனக்கு எதிர ஏதோ சதி திட்டம் பண்றதுக்கு என்னையே யூஸ் பண்ணுது. இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கு வைக்கிறேன் நான் கடை. ஐயோ அம்மாடி கௌசல்யா, என் தங்கமே, ஏமா அங்கேயே நிக்கிற? வாமா வா, மாமா வா, வந்து உட்கார் 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 சாப்பிடுமா. உட்கார் உட்கார். என்ன எப்ப பாரு காஃபி குடுக்குறது, டிஃபன் குடுக்குறது, இதெல்லாம் உங்க வேலையா? அது சாப்பிடுறதெல்லாம் என்னோட வேலையா? வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? அம்மாடி 1000 வேலை இருக்கு செல்லம், ஆனா அதை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிட்டேன் செல்லம். நீ உட்கார். தேவையில்ல. ஐயோ கண்ணம்மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. உனக்கு அதுதான் பாரு, அத்தை எவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு பாரு. நான் செய்ய சொல்றேனா? ஐயோ, நீ சொல்லித்தான் நான் செய்யணுமா? இதெல்லாம் என்னோட கடமைடா. என்ன திடீர்னு உங்களுக்கு கடமை உணர்ச்சி ஓலை பொங்குற மாதிரி பொங்குது? இது வரைக்கும் நீங்க இப்படி நடந்துட்டதே இல்லையே. இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டேமா, தொடர்ந்து அதே தப்பு பண்ணணுமா? வாடா கண்ணம்மா, வந்து உட்கார்ந்து சாப்பிடுறா. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டல. அப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாதுடா. நீ சாப்பிடலன்னா வயிறு எரியும். மருமக வயிறு எரிஞ்சா இந்த குடும்பம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பம் விளங்கணுங்கிறதுக்காக தான் என்ன இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களா? ஐயோ என்னம்மா குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கியே. செல்லமே செல்லமே, உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பிடுமா. அத்தைக்காக சாப்பிடுற என் தங்கம்ல. உட்கார் உட்கார். இதோ என்ன பண்ணலாம்? போதும் 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 போதும். முள்ளங்கி சாம்பார்மா. ஐயோ, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. என்ன பொரியல்மா வைக்க? கீரை இருக்கு, இன்னொரு காய் இருக்கு. அதெல்லாம் வேணாம். சரிம்மா, வேற என்னமா வேணும்? வேற எதுவும் வேண்டாம். சாப்பிடுறியா? ஊட்டி விடவா? உன் கை அழுக்காயிடும்ல. ஓவரா இருக்கு. சரிம்மா. ஐயோ, நல்லா பேசமா, இப்படி பேசக்கூடாது. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? கேவலமா இருக்கு. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? சாந்தம் சாந்தம். இத சாப்பிடறதுக்காக என் உயிரை எடுத்தீங்களா? ஏன் குட்டிமா, நேத்து நல்லா இருக்குன்னு சொன்னியேடா. நேத்து சொன்ன இன்னைக்கு சொல்லுமா? லூசுத்தனமா பேசுறீங்க. சாந்தம், இந்த கருமத்தை சாப்பிடறதுக்கு பட்னியாவே இருக்கலாம். ஐயோ ஐயோ அம்மாடி, அப்படி எல்லாம் சொல்லாதடா, என் நெஞ்சு வெடிச்சிருண்டா. நீ உட்கார்ந்து ஒரு வாயாவது சாப்பிட்டு போடா. இன்னொரு தடவை இதெல்லாம் சாப்பிட சொன்னீங்க, அப்புறம் இதெல்லாம் தூக்கி உங்க தாயில போடுவேன். கைய வேற கழுவணும். எதுக்கு? ஐயோ, கறி துணி இருக்கும்போது நான் எதுக்கு கை கழுவணும்? ஐயோ,
கடவுளே, என்னப்பா இது சோதனை? நேத்து வரைக்கும் நல்லா இருந்தவ இன்னைக்கு இப்படி முரண்டு பிடிக்கிறாளே. ஐயோ, எல்லாமே தலைகீழாவே நடக்குதே. விரதத்துல ஏதாவது தப்பு இருக்குமா? இருக்கும் இருக்கும். உடனே போய் சாமியாரை பார்க்கணும். கடவுளே. சாமியாரா? ஏன் அந்த சாமியார்னு பின்னாடி போய் ஃபாலோ பண்றேன். சுவாமிஜி, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா முட்டையெல்லாம் விட்டுக்கிட்டு? பெண்ணே, இந்த தாய் திருநாட்டில் அநேக சாமியார்கள் உருவாகிவிட்டார்கள். அவர்கள் தனித்தன்மையுடன் தெரிவதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மேனரிசத்தை மெயின்டைன் பண்ணி வருகிறார்கள். என்னுடைய மேனரிசம் இந்த பபிள்ஸ் விடுவது. இதை பார்த்து மக்கள் சுவாமி பப்ளானந்தா, சுவாமி பப்ளானந்தா என்று எவ்வளவு அன்பாக அழைக்கிறார்கள் தெரியுமா? அந்த ஈன வேலையில எங்களுக்கும் தெரியும். இங்கதான் யாருமே இல்லை, அப்படியே முட்டை விட்டுட்டு இருக்கீங்க. பழக்க தோஷம். கண்டென்ட் தெரியாவிட்டால் கன்ஃபியூஸ் ஆகி விடுவார்கள், பொழப்பு நாறிவிடும். ஆமாம், என்னை தரிசிப்பதற்காக இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாய் பக்தியே? ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான். வெரி வெரி குட். ஒரு ஆள். இந்த பப்ளானந்தாவை பார்ப்பதற்கு ஒருவர் கூட இல்லையே என்று வருத்தப்பட்டேன். ஒருவர் வந்திருக்கிறார், மிகவும் சந்தோஷம். யார் அந்த ஒருவர்? வேற யாரு? நான் தான். என்ன பக்தியே, என்னை பார்ப்பதற்கு உனக்கு அப்பாயின்மெண்டா? நீதான் ஆல் டைம், எவ்ரி டைம், டைம் டு டைம் என் அருகிலேயே இருக்கிறாயே. உனக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? வா வா, என் அருகில் வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்? எவன் எந்த இண்டு இடுக்கல சந்து பொந்துல கேமரா வச்சிருப்பான்னு எனக்கே தெரியாது. நாம கண்டு அலர்ட்டா இல்லனா அசால்ட் ஆகிடுவாங்க, பயமா இருக்கு. சுவாமி, கேமரா வைக்கிறதெல்லாம் சிஷ்யர்களோட வேலை. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. ஓஹோ, நான் தான் பில்லி சூனியம் ஏவல் என்று ஊரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறேன். நீ என்னையே பயமுறுத்துகிறாயா? ஆமாம், நம் ஆசிரமம் ஏன் ஆளே இல்லாமல் காத்தாடி கொண்டிருக்கிறது? சுவாமிஜி, நாம தான் டெய்லி ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம்ல, அதே மாதிரிதான் ஜனங்களும் டெய்லி ஒரு சாமியாரை பார்த்து ஏமாந்து போறது ஃபேஷனா வச்சிருக்காங்க. கரெக்ட். நாமும் நம்ம ட்ரெண்ட மாத்தி பொழப்ப டெவலப் பண்ணிடுவோம். சுவாமிஜி, சுவாமிஜி, யாரோ ஒரு பலியாடு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ சிலிம்சம் செய்யாமல் சீரியஸ் ஆகி. சுவாமிஜி, நான் தான். வா பக்தி, வா உட்காரு. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? சுவாமிஜி, உங்களுக்கு என்ன தெரியலையா? நான் தான் சுவாமி பண்டரிபாய் அலேஸ் பண்டு. பண்டரிபாய் இந்த ரஜினி படத்துல எல்லாம் அம்மா வேஷம் போடுவாங்களா, அவங்களா? படத்துல கொஞ்சம் ஒல்லியா இருந்த மாதிரி இருந்தது, நேரடியா பார்த்தா உப்பி போயிருக்கீங்க. ஐயோ சாமி, நானு அந்த பழைய பண்டரிபாய் இல்ல. ஓஹோ, மருமகளை பைத்தியமாக்கணும்னு போன வாரம் வந்தேனே, அந்த பண்டரிபாய். அவங்களா? தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், லட்சக்கணக்கான கோரிக்கைகள், நூற்றுக்கணக்கான இளம் பெண் துறவிகளுக்கு ஆசி வழங்குதல், இப்படி பல அலுவல்களில் மறந்து விட்டேன். ஆமாம், நான் சொன்ன விரதத்தை நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கிறீர்களா? நீங்க சொன்ன விஷயத்த ஒண்ணு விடாம நான் ஃபாலோ பண்றேன் சுவாமி. உங்க மருமக உங்க வழிக்கு வரமா தெரியுதா? அவ 2 நாள் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டா சாமி. ஆனா இன்னைக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறா, என்ன பார்த்து கோவப்படுறா, டிஃபனை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறா. அங்கதான் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க நினைச்சது ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு முரண்டு பிடிப்பா, சீக்கிரமே குழந்தை மாதிரி மாறிடுவா. அப்படியே பைத்தியமாயி நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவா. நிஜமாவே அப்படி எல்லாம் ஆயிடுவாளா சுவாமி? சத்தியமா. இந்த பப்ளானந்தா மேலே உனக்கு சந்தேகமா? ஏப்பா பாரு. அப்ப வெளியே ஒண்ணு விஜயான்னு கூப்பிட்டாங்க. விஜய் என் பேர் இல்ல, எங்க எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுறாங்க. எதுக்கு அப்படி
பார்த்தபடி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க ஊருக உயிருக நேர்ந்ததும் தடாகமே மதி வருக வழி நெடுக ஒளி நிறைக வாழ்விலே பார்த்தபடி பார்த்தபடி பூத்து இருக்க வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி நீ போன பாரு எதுவென்று சொல்லு நானும் பின்னே அங்கே வர பெத்தாவா புகையோடி போச்சு பழத்தாவா புகை கூட சொல்லாம போச்சு போடாவோ புகை மட்டும் தாண்டா கண்ணுல தண்ணி தண்ணிய காட்டுட்டு போச்சு ஐயோ என்ன சாமி படம் எல்லாம் காட்டுறீங்க? இது படம் அல்ல, உனக்கு பாடம் காட்டுகிறேன். நீ பார்த்த காட்சிங்கள்ல பைத்தியமா இருந்தாங்களே அவங்கள அப்படி ஆக்குனது யாரு? சாட்சாத் நானே தான். என்ன சாமி படம் எல்லாம் காட்டுறீங்க? இது படம் அல்ல, உனக்கு பாடம் காட்டுகிறேன். நீ பார்த்த காட்சிங்கள்ல பைத்தியமா இருந்தாங்களே அவங்கள அப்படி ஆக்குனது யாரு? யாரு? சாட்சாத் நானே தான். நீங்களா? சுவாமி இதெல்லாமே நடிப்பு தானே சுவாமி? நடிப்பு தான் ஒத்துக்கிறேன். நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க நிஜ பைத்தியமாவே இருக்கணும் டைரக்டர் என்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினாரு. நானும் அவங்கள பைத்தியமாக்கிட்டேன். அவங்களும் சூப்பரா நடிச்சு அசத்திட்டாங்க. நடிச்சு முடிச்சதும் பழையபடி அவங்க பைத்தியத்திலிருந்து நான் விடுதலை பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ இதெல்லாம் நிஜமாவா சுவாமி? நிஜமாவா? கொஞ்சம் குனி. என் சிஷியோட மண்ட மலகிற கொண்ட மேல சத்தியமா நிஜந்தா. நீ கவலைப்படாத, உன் மருமகளையும் சீக்கிரமா இதே மாதிரி ஆக்கி பொட்டி பாம்பா நீ சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி நான் உனக்கு ஆக்கிடுவேன். ஐயோ சுவாமி இந்த அளவுக்கு பைத்தியம் ஆகலனாலும் பரவாயில்ல. அரலூஸ் ஆகி இனிமே என்னையே நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வரணும். பாடினா ஓடி வரணும், வீட்டை விட்டு வெளியே போடினா ஓடி போயிடணும். கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரி உன் மருமக ஆயிடுவான். ஐயோ 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 ரொம்ப நன்றி சாமி. சாமி நான் அப்ப கிளம்புறேன் சாமி. தாராளமா நான் வரேன் சாமி. காணிக்க செக்க கொடுத்தேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எதிரா நீ இவ்வளவு பெரிய சதி வேலை பண்றியா? என்னோட நீ தினம் சண்டை போட்டாலும் உன்னை நான் நல்லவேன்னு நினைச்சேன். ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு கொடூர புத்தியா? விடமாட்ட பண்டோ, உன்னை நான் சும்மா விடவே மாட்டேன்.
கௌசல்யா, நீ கீழே இருந்தியா? ஐயோ, நான் உன்னை மாடியில எல்லாம் தேடிட்டு வந்தேன். ஆமா, எங்க இருக்க என்னைய நீங்க மாடியில போய் தேடிட்டு வரீங்க? நீ இங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது இல்லடா. இப்ப தெரிஞ்சு போச்சுல. சொல்லுங்க, எதுக்கு என்ன தேடினீங்க? நான் எதுக்குமா உன்னை தேட போறேன். டைம் ஆச்சு, வந்து சாப்பிடுமா. ஏன் அத்தை, சின்ன வயசுல நீங்க என்ன ஹோட்டல்ல சர்வரா வேலை பாத்தீங்களா? ஏன்டா கண்ணா இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடு போடுறதுக்கே கூப்பாடு போடுறீங்க. ஐயோ, என் மருமகளுக்கு காமெடி சென்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு கொடூர சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இல்ல, நீங்க ஒரு குழந்தை மாதிரின்னு சொன்ன. இல்ல கண்ணம்மா, நீ தாண்டி செல்ல எனக்கு குழந்தை மாதிரி. வாமா, அத்தை உனக்கு ஊட்டி விடுறேன். இன்னைக்கு ஊட்டி விடுவ, நாளைக்கு இந்த வீட்டை விட்டே ஓட்டி விடுவ. அதான உன் திட்டம். உட்காருடா, என்ன கண்ணு யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஐயோ ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லடா. இது எல்லாத்தையுமே நான் இஷ்டமா செய்யறேமா. அதே மாதிரி கஷ்டம்னு நினைக்கிற? நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறத நீ கஷ்டம்னு நினைச்சு நீ கஷ்டப்படாதமா ப்ளீஸ்மா. அப்புறம் என்னடா இது, நாம இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறத நம்ம மருமக கஷ்டமா நினைக்கிறாளேன்னு என் மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. அத்தை, என்ன நீங்களும் அந்த குளோத்தங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா. நீ கஷ்டப்படுறத நினைச்சு நான் கஷ்டப்பட்டு, ஐயோ நான் மனசு கஷ்டப்பட்டு. ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், என்ன விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். உட்கார் உட்கார் உட்கார். ஐயோ கண்ணம்மா, நான் இருக்கேன் இல்ல. சரி சரி, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல 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 இல்ல, நானு உனக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விடுறேன். நீங்க ஊட்டிய விட வேணாம், கொடைக்கானல விட வேணாம், எனக்கு சாப்பிட தெரியும். தெரியும்டா கண்ணம்மா, உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆசையா ஊட்டி விடுறேனே. பள்ளி குடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டு குளிப்பாட்டி பொட்டு வச்சு விடுவாங்களே, அந்த மாதிரி இருக்கு நீ பண்ற பணிவிட. என்னடிச்சல யோசிக்கிறீங்க? சட்னில என்ன போட்டீங்கன்னு யோசிக்கிறேன். சட்னில நான் எல்லாத்தையும் போட்டேமா. நீ சாப்பிடுமா, சாப்பிடு. ஐயோ, கையெல்லாம் ஆயிடுச்சுமா. சாப்பிடுமா. போதும் போதும். சரி சரி, சாப்பிடு. ரிலாக்ஸா சாப்பிடு. நல்லா நல்லா நல்லாதான். நான் ஊட்டி விடவா? வேணாம். சரி, சாப்பிடு சாப்பிடு. வெள்ளை சட்னி போடவா? வேண்டாம். இப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சு. பச்சை சட்னி இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அப்ப கவனிருங்க. கௌசல்யா, ஏய் அத்தை, குட் ஆஃப்டர்நூன் அத்தை. குட் ஆஃப்டர்நூனா? இல்ல இல்ல, குட் மார்னிங் அத்தை. இட்ஸ் ஓகே. இத பாரு, இனிமே இப்படி எல்லாம் உளறக்கூடாது, புரியுதா? கரெக்டா சொல்லணும், புரியுதா? சரிங்க அத்தை. சரி, காலையில இருந்து நான் பேப்பர் படிக்கல, பேப்பர் படிக்கணும். நீங்க உட்காருங்க அத்தை, நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வரேன். அத்தை அத்தை. பயப்படாதீங்க, நான் தான் கௌசல்யா.